ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த மாதிரி நான் சொன்னதே கிடையாது, இந்த வீடியோவில் தான் நான் சொல்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ தான். எதுக்கோ இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணி, ஆனால் இப்போ குக்கிங் வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஓகே, பார்க்கலாம். எல்லா வீடியோஸும் நம்ம ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு என்ன குக்கிங்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து முக்கியமான டே. ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். நான் வந்துட்டு கிறிஸ்மஸ் டைமில் சர்ச்சுக்கெலாம் போவேன். இந்த டைம் நான் போகல. ஸோ வீட்டில் இருந்தே வந்துட்டு ஜீசஸ்க்காக நம்ம வந்து கேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. இது வரைக்கும் நான் கேக் பண்ணதே கிடையாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது. சும்மா யூடியூப்பில் வீடியோ பார்த்து வச்சுட்டு சிம்பிளாக இருக்க இதெல்லாம் போட்டுருவேன். நான் யூடியூப்ல சிம்பிளான வீடியோஸ் பார்த்து வச்சுட்டு இப்போ அதை பார்த்து தான் நான் கேக் வந்து பண்ண போறேன். பேசிக்காக தான் பண்ண போறேன். சரி, ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம்ல, அதனால இது வந்து ஒரு வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நான் கேக் பண்றது நல்லா வந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கேக் நான் பண்ற கேக் நல்லா வந்துச்சு. என்னோட சமையலுக்குலாம் ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டிங் யாருன்னா என் கூட தந்த அந்த ஜீவன் தான். அவளுக்கு எல்லாத்தையுமே கொடுத்தேன். இன்னைக்கும் அதே மாதிரி தான் கேக். ஏய், 2000 years later. வெளியே போ பேசாம. என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு மறந்துருச்சு. இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ்க்காக நான் கேக் பண்ண போறேன். சிம்பிள் கேக் தான். நான் பண்றது நல்லா வந்துச்சு அப்படின்னா நீங்க நான் பண்றது நல்லா வந்துச்சுன்னா என்னோடத ஃபாலோ பண்ணி நீங்களும் பண்ணி பாருங்க. குரங்கு எனக்கு என்ன சொல்லிட்டு இருந்தேன்னே மறந்து போச்சு. இன்னைக்கு கிறிஸ்மஸ், ஸோ நான் ஒரு கேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். சிம்பிளாக தான் பார்த்து வச்சுருக்கேன், சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். நல்லா வந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வரலன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணிடாதீங்க, என்னையும் திட்டாதீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் கேக் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஹலோ கைஸ், செஞ்சு முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஃபேஸை பார்த்தாலே தெரியும், வேர்த்து ஊற்றி என்னால் முடியல. நான் வீடியோ எடுக்கவே எனக்கே தெரியல, மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அது தெரியாமல் நான் லூஸ் மாதிரி பேசிட்டே வீடியோ வேற எடுத்துட்டேன். இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் கேக் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் அது கேக் மாதிரி வரல, வேற ஏதோ ஒரு மாதிரி வந்திருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் டைம் தானே, நம்ம வந்து கற்றுக்கிட்டு இன்னும் நல்லா பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம். நான் என்னென்ன போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 எக்கு போட்டேன். அதில் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மைதா மாவு 1 கப் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு அது பேர் என்ன, பேக்கிங் சோடா. அப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட்டு. அப்புறம் வந்துட்டு ஆயில், நம்ம வந்து பட்டர் மெல்ட் பண்ணி ஊற்றணும். நான் வந்து பட்டரும் ஆயிலும் ரெண்டும் பாதி பாதி ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் ஊற்றினேன். அதை வந்து நல்லா இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து குக்கரில் வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 30 to 45 மினிட்ஸ் வரைக்கும் வச்சிருந்தேன். அது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே தான் இருந்தேன். அது வந்து நல்ல புஷ்ஷுன்னு இப்படி வந்து இப்படி ஆயிடுச்சு, இப்படி இருந்துச்சு. அது முடிச்சோடனே குத்தி பார்த்துட்டு ஒட்டலை, அதை எப்படியே எடுத்து கவுத்து போட்டால் அழகாக கேக்காக வந்துடுச்சு. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, டைரி மில்க்கை மெல்ட் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்லைஸாக வந்து கட் பண்ணேன். கட் பண்ணும்போது தான் கோணையாக போயிடுச்சு. ஆனால் எப்படியோ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி அதையும் அப்ளை பண்ணிவிட்டு சாக்லேட்டும் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுதணும்னு நினச்சேன். அது ஒவ்வொரு பக்கம் போயிடுச்சு எல்லாமே. அப்புறம் சி மட்டும் போட்டு ஹாப்பி பர்த்டே சொல்கிற ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு எழுதணும்னு நினச்சேன். அது வந்து வரல, அதனால சி மட்டும் போட்டு மேலே வந்து ஒரு பீ கட்டாயிருக்கும் ஹாப்பியில். இந்த மாதிரி தான் பண்ணி ஒரு மாதிரி சொதப்பி ஒரு கேக் வந்து நான் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. எப்படி இதை நான் காட்டுறது? நல்லா இருக்கா கேக்? நல்லா இருக்கா? இது வந்து HAP வந்து என்னமோ ஆயிடுச்சு.
ஒரு பீ போட இடம் பத்தல, அதனால ஒய் போட்டாச்சு. கீழே வந்து சி போட்டாச்சு. கேக் கட் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சும்மா டெக்கரேட்காக மேல 2 டயர் மில்க் வச்சாச்சு. கட் பண்ணி பார்க்கலாம். சாஃப்டா கட் ஆகுது. ஆனா எப்படி டேஸ்ட் எப்படி இருக்க போதோ தெரியல. நான் இன்னும் டேஸ்டே பண்ணல. சூப்பரா இருக்கு, நிஜமாவே சூப்பரா இருக்கு. நல்ல சாஃப்டா ஒரு மாதிரி அந்த சாக்லேட்ல அப்ளை பண்ணனால இது எப்படி இருக்குன்னா, HMR இருக்கு இங்க கோயம்புத்தூர்ல. வேற எங்க பிரான்ச்சஸ் இருக்குன்னா எனக்கு தெரியாது. அங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேக் மாதிரி பண்ணி வைப்பாங்க. அந்த டேஸ்ட் மாதிரியே இருக்கு. அதுல வந்து நம்ம சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கனால அந்த சாக்லேட் ஃப்ளேவரும் வந்து தெரியுது. ஆக்சுவலா அது சூப்பரா இருக்கு. கேக் மாதிரி இல்ல, நம்ம சாப்பிட்ற அந்த கேக் மாதிரி இல்ல. ஆனா இது வந்து வேற எதுவும் மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னொரு தடவை கேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். பாய்.